கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை கர்த்தர் செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற காரியங்கள்ல கர்த்தர் நிச்சயமாக நன்மையானதை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து விசுவாசத்தோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளாக இருங்க. நீங்க நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு திடமனதாக இருங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 22வது வசனம். எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி விதமாக சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம் என்று அவர்களுடைய ஜீவனுக்காக கவலைப்படாதிருக்க வேண்டுமாம். இரண்டாவது, எண்ணத்தை உடுப்போம் என்று அவர்களுடைய சரீரத்திற்காக கவலைப்படாதிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க கூட உங்க வாழ்க்கையில சாப்பாட்டிற்காக ஆடைகளுக்காக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நேர்த்தியானதை உங்களுக்கு செய்வார். குறித்த காலத்தில் குறித்த வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காமல் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு போதுமானதை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாவ வழியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எண்ணற்ற குறைவுகளோடு நீங்க காணப்படலாம். ஆனால் நிறைவான அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கென்று நீங்க இடத்தை ஒதுக்குங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிப்பாங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க மாட்டாங்க. தேவைகளுக்காக மட்டும் ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. பிரச்சனை வரும் பொழுது மாத்திரமே ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இராதபடிக்கு முதலாவது அவரை பற்றுகிற விசுவாசத்திலும் அவர் மீது அன்பும் நிறைந்தவர்களாய் நீங்கள் காணப்படும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்குள் வாசம் செய்வார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று. ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் ஆலயத்தை பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் பாதுகாத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள் வாசம் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய போதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை திருப்தியாக்குவார். கர்த்தராகிய தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று. இன்றைக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை நிச்சயமாக காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று இவ்வுலக காரியங்களுக்காக நீங்க கலங்காதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் உங்களுக்கு அவர் நித்திய விடுதலையும் நிரந்தர ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, நாளைக்காக அச்சம் வேண்டாம். ஆதார வசனம் யோசுவா 11வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவைகளெல்லாம் ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி யோசுவாவை நோக்கி கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், நீ நாளை தினத்தை குறித்து பயப்படாதே, உன் சத்துருக்களை உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லைனா சத்துருக்கள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளை கொண்டு வந்து உங்களுக்கு விரோதமாக பிற மனிதர்களை எழுப்பியிருக்கலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆகிய தேவன் மாறுதலான காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். உங்கள் சத்துருக்களை உங்கள் கைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தின்படி, நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நாம் நடக்கும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே உங்கள் சுய சித்தத்தின் மீது நீங்கள் சாராமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளையும் சந்திப்பார், உங்களை வழிநடத்துவார். அவர் சொல்லுகிற வழியில் நீங்கள் நடக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் ஒவ்வொருவரும் குறைவின்றி அச்சமின்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமுடையவர்களாய் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின்படி நீங்கள் நாளை தினத்தை குறித்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, சத்ருவை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். 3வது, நாளைக்காக குழப்பம் வேண்டாம். ஆதார வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் அடுத்த நாள் அற்புதம் செய்வார் என்பதை யோசுவாவுக்கு முன்பே வெளிப்படுத்திவிட்டார். ஆகவே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமாக மறு உத்தரவு கொடுக்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதற்கு பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன். சொன்னதை செய்யும் அளவும் அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார். நீங்காத உருக்கமான இரக்கத்தினால் அவர் நம்மை நடத்துவார், நம்மை தாங்கி வழி நடத்துவார். அவரே நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். யாக்கோபின் தேவனே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படி யோசுவாவுக்கு முன் அறிவித்தாரோ இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது பரிசுத்தம் பண்ணி ஆயத்தத்தோடு காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிசயத்தை காண செய்வார். யோசுவா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். எழுந்திரு, நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலைகள்ல சாபத்தீடான பொருட்கள் அவர்கள் நடுவில் இருந்தது. அது நிமித்தமாகவே அவர் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் என்று யோசுவாவின் மூலம் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்குமானால் நீங்கள் எழுந்து அந்த சாபத்தீடான காரியத்தை உங்களை விட்டு புறம்பே தள்ளி நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பொழுது மாத்திரமே கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கிற பரிசுத்த தேவன் சுத்த கண்ணராய் இருக்கிறார். அவர் பொய்யுரையாதவர், அவர் தீங்கு நினையாதவர். அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடத்தில் அநீதி இருந்ததே இல்லை, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் இருப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நாளை தினத்தை நினைத்து நீங்கள் குழம்ப வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். 4வது, நாளைக்காக பதட்டம் வேண்டாம். ஆதார வசனம் என்னாகமம் 11ஆவது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்புள்ள வசனத்துல யோசுவா மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். இந்த வசனத்தின்படி மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் விதமாக சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளை தினத்தில் நீங்கள் சாப்பிடுவதற்காக கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சாப்பாட்டுல கூட நம்ம அதற்கு தகுதியாக பரிசுத்தம் பண்ணி நம்ம காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல கூட கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார். உடையில, உணவுல, நம்முடைய நடக்கையில, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், அதாவது நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் மாத்திரமே அநேகத்தின் மீது அவன் அதிகாரியாக வைக்கப்படுகிறான். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனிதர்களோ உங்கள் முகத்தை பார்ப்பார்கள், ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இருதயத்தில் சுத்தவானாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையும் உத்தமமாக உங்களை சுத்தவானாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்தே உங்களுக்கான பலனை கட்டளையிடுகிறார். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை அவர் பகுத்தறிந்து அவர் உங்கள் நாவிலிருந்து சொல் புறவாகும் முன்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் என்னத்தை பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம் என்பதில் ஜாக்கிரதையுடையவர்களாய் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், உங்கள் வேலை ஸ்தலங்கள்ல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸ்ல எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையும் உத்தமமாக நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நன்மையான காரியத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு உங்களை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் பதட்டம் வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பதட்டப்படாதபடிக்கு இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருங்க. அப்போ பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒவ்வொரு காரியத்தின்படி நாளைக்காக நீங்க கவலைப்படக்கூடாது, நாளைக்காக நீங்க அச்சப்படக்கூடாது, அதாவது பயப்படக்கூடாது, நாளைக்காக நீங்க குழம்பக்கூடாது, நாளைக்காக நீங்க பதட்டப்படக்கூடாது. அப்போ கர்த்தருடைய சமூகத்துல மன உறுதியோடு நீங்கள் காணப்படுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தில் ஒன்று நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் சந்தோஷமாயிருப்பதே. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் பிதாவின் சித்தம் செய்யும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கடைசியாக 5வது, நாளைக்காக பெருமை வேண்டாம். ஆதார வசனம் லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனம். ஐஸ்வர்யவானை குறித்து தேவன், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ஐஸ்வர்யவான் என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பெருமை இருந்தது. ஆகவே கர்த்தர் இவ்விதமாக சொல்லுகிறார், இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், அப்படி என்றால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க எவ்வளோ பணம் படைத்தவர்களா இருக்கலாம், அந்தஸ்து படைத்தவர்களா இருக்கலாம், இல்லைனா ஆள்பலங்கள் உடையவர்களாக நீங்க இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் எளிமை உள்ளவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு என்று கேட்பதற்கு யாரும் இல்லாதபடிக்கு திக்கற்ற பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம். அலைந்து திரிகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கலாம். சொந்த இடம் இல்லாதவர்களா இருக்கலாம். சிலர் சொந்த வீடு உடையவர்களா இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, உங்களுக்குள் பெருமை வராதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாகவும் பிறருக்கு அவருடைய நாமத்தை சொல்லி நன்மை செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையும் உத்தமமாக கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிறைவானதை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து உங்களுக்கு பெருமை வராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையோடு எச்சரிப்போடு நீங்கள் இருக்க வேண்டும். சிலர் உங்களிடத்தில் வந்து உங்கள் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் குறித்து பெருமையோடு பேசினால் கூட நீங்கள் தாழ்மை தரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரமே கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று. ஆகவே தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொன்ன வசனத்தின்படி நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை கட்டளையிடுவார். நாளை தினத்தை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு, என் அக்கௌண்ட்ல இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு கார் இருக்கு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை குறிச்சே நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கு மனம் திரும்புங்க. நான் என்கிறவன் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் தன்னைத்தான் தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, நான் என்கிற அந்த சுயம் சிலுவையில் அறையப்பட்டதா இருக்க வேண்டும். அன்னுதினமும் அதிகாலையில் எழுந்து உங்களை முற்றிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒருவேளை உங்க ஜென்ம சுபாவத்துல பெருமை காணப்படலாம்,
ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு ஒரு பெருமை வந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. பெருமை என்கிற ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இராதபடிக்கு, அந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் அதை முற்றிலும் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி நீங்கள் நாளைய தினத்தை குறித்து தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு உங்கள் ஜீவனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தின்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தில் ஒன்று பெருமை பாராட்டுவது. ஆகவே அதை நீங்கள் செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமானபடி உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நன்மையை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 1வது வசனம், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டக்கூடாது. நீங்கள் தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனம், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சகலத்தையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். ஆகவே நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களாகவும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நீங்கள் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பிரத்யட்சமாக பேசி கொண்டிருக்கிறார். இந்த 5 விதமான சுபாவங்கள் உங்களுக்குள் இராதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாகவும் கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாகவும் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக வாழ்வதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை முத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டாப்பா, தயவாய் மன்னிங்க. நீர் இன்றைக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேத வசனத்தின் சத்தியத்தின்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வசனத்தை வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கிரியை செய்கிறவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, நேசிக்கிறோம் என்று வாயில் வார்த்தையினால் சொல்லாதபடிக்கு கிரியை மூலமாக அவைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, எங்கள் செயல் மூலமாக அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். தகப்பனே, உமால் எல்லாம் ஆகும். தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்குமப்பா. நீர் எங்களை பாதுகாத்தீர், இம்மட்டும் வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குற்றங்கள் குறைகள் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. அது தயவாய் மன்னிங்க. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தியப்பா. உன்னத தேவன் அப்பா, உம்முடைய பரிசுத்த வழியில் நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லுங்கப்பா. உடைய கரத்தை பிடித்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி செல்லுங்கப்பா. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதபடிக்கு அப்பா, கவலைப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. கடனென்ற சிறையிருப்பில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பை இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்க. தகப்பனே, உமலாகும் அப்பா. மே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எண்ணற்ற நாட்கள் அப்பா உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை அப்பா, கடனென்ற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறேனப்பா. சாட்சியோடு நிறுத்துங்க. எந்த இடத்துல இருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தால் கட்டளையிடுங்க. தகப்பனே, அது மாத்திரமல்ல, வியாதி என்கிற சிறையிருப்பில் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எல்லா சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகள் வியாதிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகளை விட்டு அகன்று போக பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தால் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அல்ல புது புது கிருபையினால் நன்மையினால் திருப்தியாக்குங்க. தகப்பனே அப்பா, சாட்சியோடு நிறுத்துங்கப்பா. உடைய தழும்புகளால் சுகமாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, தழும்புள்ள உடைய கரத்தினால் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தால் சரீரங்கள் இருக்கக்கூடிய எல்லா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. தகப்பனே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா.
உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. உம்மை விசுவாசித்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. சுயத்தால் முடியாதது, சொந்த பலத்தால் முடியாதது, முயற்சியால் முடியாதது உம்மால் ஆகும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனால் ஆண்டவரே அப்பா எல்லா பாவங்களை நம்முடைய பிள்ளைகளை முற்றிலும் சுத்திகரிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தில் நம்முடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு கூட இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்தப்படுத்துங்க. பாவ வழிகளையும் பாவ சுபாவத்தையும் விட்டெறிந்து அப்பா உம்முடைய சித்தம் செய்ய பரிசுத்தவானாய் சுத்தவானாய் அவர்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. என் கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி போகிற இடங்களில் செய்கிற காரியங்களில் கையின் பிரயாசத்தில் கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. வெளிதேசத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பிரத்யோகமாக ஜெபிக்கிறேனப்பா. பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தால் ஏற்ற துணையை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. குணசாலியான மணவாளனையும் குணசாலியான மணவாட்டியும் கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தி இல்லாதவளை இடித்து போடுவாள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தியுள்ள மணவாளனை கட்டளையிட்டு மணவாட்டியை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக பேர் அப்பா குடும்ப பிரச்சனையினால பிரிந்து டிவோர்ஸ் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் இருதயத்தில் ஆண்டவரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தால் பிரிந்த குடும்பங்களை இணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடிந்து போன குடும்ப வாழ்க்கையை மீண்டும் இயேசுவின் நாமத்தால் நீர் கட்டி எழுப்பும்படியை ஜெபிக்கிறோமாப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நொறுங்குண்டு சோர்ந்து போய் கவலையோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஆண்டவரே புது வாழ்வை துளிர்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. சுயங்கள் எல்லாம் சாகட்டும் ஆண்டவரே. நான் என்கிறவன் அனுதினமும் ஆகிறேன் என்று பவுல் சொன்னது போல அப்பா நான் என்ற அந்த பெருமை வைராக்கியங்கள் குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. மாம்ச கிரியைகளுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்க பிள்ளைகளுக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுங்கப்பா. நீதிமானாக பிள்ளைகளை மாற்றி விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. குடும்பங்களை அப்பா நீர் மீண்டும் சேர்த்து இணைத்து இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். குடும்பமாக உம்மை ஆராதிக்க துதிக்க உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக சாட்சியோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இன்னும் அநேக பேர் ஆண்டவரே வேலை இல்லாமல் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய போதிய ஞானத்தை கட்டளையிடுங்க. நிறைவானவர் நீர் வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே தகப்பனே. உன்னத தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து பிள்ளைகளுக்காக ஒத்தாசை அனுப்பி இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். நல்ல வேலை கட்டளையிடுங்கப்பா. எக்ஸாம்பிள் ஆண்டவரே நல்ல மதிப்பெண் பெற்று அப்பா அவர்கள் வேலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தால் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனாப்பா. இன்னும் அநேக தேவைகள் ஆண்டவரே, அநேக குறைவுகளோடு காணப்படுகிற பிள்ளைகள், வெளியே சொல்ல முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை கர்த்தருடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது, பிள்ளைகளுடைய ஜெபங்கள் உம்முடைய தூப கலசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரையும் ஒரு பொழுதும் நிராகரிக்கிறவர் இல்ல ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. பிள்ளைகள் அனுபவித்த எல்லா நிந்தைகள் அவமானங்களை இயேசுவின் நாமத்தினால் மாற்றி சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிடுங்கப்பா. உன் சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன வசனத்தின்படி சுக வாழ்வை சீக்கிரத்தில் துளிர்க்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காலங்கள் செல்லலாம், வருடங்கள் செல்லலாம் அப்பா. கர்த்தராகிய தேவனீர் அற்புதத்தின் தேவன் அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் அப்பா அதிசயத்தை காண கிருபை செய்யுங்க. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுங்க. இன்றைக்கு அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கிருபை
பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, தாழ்மை தரித்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதபடிக்கு கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.